அப்புறம் வந்து இந்த நீர்ப்பாசன திட்டம் நம்ம பாலு அவர்கள் சொன்னது போன்ற நான் தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு ஆனந்த் அவர்களை கடந்த மாதம் சந்தித்த நேரத்தில் அவருடைய அதிகாரிகளை சந்தித்து நான் முன்கூட்டியே சொல்லியிருந்தேன், நான் வரேன், உங்கள் ஆஃபீஸ்க்கு வரேன், வந்து உங்களுடைய ஆஃபீஸர்ஸ் நான் சந்தித்து நான் பேசணும், தமிழ்நாட்டில் உள்ள நீர் திட்டங்களை பற்றி பேசணும் அப்படின்னு நான் போன உடனே அவங்க ஆஃபீஸர்ஸ் எல்லாமே இருந்தாங்க. எல்லாமே வந்து அங்கே ஐ ஹேட் அ ஹெல்தி டிஸ்கஷன் வித் தியர் ஆஃபீஸர்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் டிஸ்கஷன், ஒவ்வொரு ஸ்கீம் பற்றியும் நாங்கள் பேசி இது எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம். அல்டிமேட்லி என்னன்னா ஃபண்ட்ஸ் இல்லை சொன்னாங்க. ஃபண்ட்ஸ்னா இதுக்கு ஃபண்ட்ஸ் நீங்கள் கடன் வாங்குங்க. வேர்ல்ட் பேங்க்ல வந்து கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங்காக தே ஹேவ் பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ஃபண்ட்ஸ் வச்சிருக்கிறாங்க, இதுக்குன்னு வச்சிருக்கிறாங்க. அங்கே போய் கேட்டு இதுக்கு வாங்குங்க, ப்ராஜெக்ட்ஸ் கொடுங்க. நான் ப்ராஜெக்ட்ஸும் சொல்லி கொடுத்துருக்கிறேன். இது இல்லாமல் ஏடிபி பேங்க், பிரிக்ஸ் பேங்க், என்டிபி பேங்க், நிறைய பேங்க்ஸ் ஏஷியாவில் இருக்கிற பேங்க்ஸ் எல்லாம் இதுக்கு கொடுக்குறாங்க, அடாப்டேஷன் மிட்டிகேஷனுக்கு. ஸோ 1 லட்சம் கோடி கடனை வாங்கி ஒவ்வொரு வருஷமும் 25,000 போட்டு பண்ணணும். நீங்கள் பட்ஜெட்லேயும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நாங்கள் அதே மாதிரி வந்து பாலார் பாசன திட்டம், பாலார் வீணாகும் நீரை பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் நல்லாத்தூர், ஆலப்பாக்கம், பழவேலி, பாலூர், திருமுக்கூடல் ஆகிய பகுதியில் தடுப்பணைகள் கட்டணும். அதே மாதிரி காஞ்சிபுரம், பெரும்பாக்கம், உத்தரமேரூர் வட்டம், திருமுக்கூடல், செங்கல்பட்டு வட்டம், ஆலப்பாக்கம், மதுராந்தகம் வட்டம், என்எல்புரம் என 4 இடங்கள் தடுப்பணை கட்டப்படும். தென்பெண்ணை துறிஞ்சலாறு இணைப்பு, நந்தன் கால்வாய்க்காக தென்பெண்ணை துறிஞ்சலாறு இணைப்பில் வந்து தென்பெண்ணையிலேருந்து துறிஞ்சலாறுக்கு வந்து ஒரு கெனால் மூலமாக சாத்தனூர் அணையிலேருந்து எடுத்து வந்து கொடுத்தா அந்த 2 மாவட்டம், விழுப்புரம், திருவண்ணாமலை 2 மாவட்டம் வந்து நல்ல பெரிய அளவில் வந்து பயன்பெறும். அதில் குடிநீர் பிரச்சனை மட்டும் இல்லை, விவசாய பிரச்சனை இது. அப்புறம் மணல் குவாரிகள் மூடப்படும். தமிழ்நாட்டில் உள்ள புதிய மணல் குவாரிகள் தொடங்கப்படாது. ஒரு சில இடங்களில் செயல்பட்டு வரும் மணல் குவாரிகள் மூடப்படும். அத்துணை மணல் குவாரிகளும் தமிழ்நாட்டில் மூடப்படும், மூட வேண்டும். ஏன்னா சமீபத்தில் கூட ஒரு 12 மணல் குவாரிகளை திறக்கின்ற திட்டம் தமிழக அரசு அறிவித்தது. அது கடுமையாக நாங்கள் எதிர்க்கின்றோம், எதிர்ப்போம், களத்தில் கூட எதிர்ப்போம் நாங்கள். ஏன்னா அந்த மணல் குவாரிகள் அங்கே எடுக்கின்ற இடத்துல நீங்கள் தயவு செய்து தடுப்பணையில் கட்டுங்க. நீங்கள் மணல் குவாரியில் நீங்கள் மலேசியாவிலேருந்து மணல் எடுத்துட்டு வாங்க, மலேசியாவிலேருந்து தாய்லாந்துலேருந்து மணல் எடுத்துட்டு வாங்க. இது இல்லாமல் எம்சாண்டுன்னு இங்கே இருக்குது, பாலிசியை வச்சுருக்கீங்க. எங்கே பார்த்தாலும் கிரஷரை அனுமதி கொடுத்துருக்கீங்க. அவ்வளோ உங்கள் எம்சாண்ட் கிடைக்குது, அதை பயன்படுத்திட்டு வர எதுக்கு உங்களுக்கு மணல்? இப்போ மணல் தேவைப்படுது, அது இல்லைன்னு சொல்லலை. பட் அது ஆற்றுல போய் கேரளாவில் ஏன் மணல் தடை பண்ணியிருக்காங்க? அங்கே கட்டலையா, பில்டிங் கட்டலையா? கர்நாடகாவில் ஏன் தடை பண்ணியிருக்காங்க? அவங்க நீதாரத்துக்கு பெருக்கணும், அவங்க நிலத்தடி நீர் இருக்கணும், ஆற்றை காப்பாற்றணும்னு பண்ணுறாங்க. உங்களுக்கு அந்த உணர்வு இல்லையா? உங்களுக்கு ஆற்றை காப்பாற்றணும்னு உணர்வே இல்லையா உங்களுக்கு? அதில் கொள்ளடிச்சு, அதில் ஈடியில் சொன்னிருக்காங்கல்ல 4,800 கோடி ரூபாய் கொள்ளடிச்சு வச்சிருக்கிறாங்க ஒரு வருஷத்துலன்னு. அப்புறம் இயற்கை சீற்றங்களால் பயிர்களுக்கு பாதிப்பு, நிலையான நிவாரண திட்டம் நிறைய இப்போ ஒன்று வறட்சி வருது, இல்லாட்டி வெள்ளம் வருது, மாறி மாறி வந்துட்டு இருக்குது. இல்லை, இந்த திட்டத்தின்படி வறட்சியால் முழுமையாக பாதிக்கப்படும் குறுவை பயிர்களுக்கு ஏக்கருக்கு 40,000 ரூபாய், ஓரளவு பாதிக்கப்படும் பயிர்களுக்கு 25,000 ரூபாய், கரும்புக்கு 1.2 லட்சம் ஒரு ஏக்கருக்கு, நிலக்கடலை 33,000 ரூபாய், பிற பணப்பயிர்களுக்கு 1.25 லட்சம் வரை இழப்பீடு வழங்கப்படும். அப்புறம் வந்து வன விலங்குகளால் தாக்கப்படும் மனிதர்களுக்கு இழப்பீடு வழங்க புதிய கொள்கை உருவாக்கப்படும். விலங்குகள் தாக்கி உயிர் இழப்போருக்கு 25 லட்சம், முடங்கும் அளவுக்கு காயமடைபவர்களுக்கு 15 லட்சம், லேசான காயமடைபவர்களுக்கு 5 லட்சம் இழப்பீடு வழங்கப்படும்.